السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آل محمد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. எல்லா புகழும் சர்வவல்லமை மிக்க அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் நமக்கெல்லாம் நாயகம் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். மர்ஹபன் யா ரமலான் என்ற தலைப்பிலே டிஎம் நியூஸ் குழுமத்தினர் சிறப்பான ஓர் செயற்பாட்டை இன்றைய தினம் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். ரமலானை வரவேற்போம் என்ற இந்த நிகழ்வு வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் புனிதமான ரமலானுடைய மாதம் வரைக்கும் இடம்பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே அன்புக்குரிய நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் இந்த உலகத்திலே சிறப்பான ஒரு படைப்பாக நம்மை படைத்து வாழ வைத்திருக்கின்றான். நாம் எல்லோரும் அவனுடைய திருப்பொருத்தத்தை அன்பை பெற வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் காலத்துக்கு காலம் எங்களுக்கு இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை தந்திருக்கின்றான். நாளாந்தம் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத், அதே போன்று வாராந்தம் செய்யக்கூடிய இபாதத், மாதாந்தம் செய்யக்கூடிய இபாதத், வருடாந்தம் செய்யக்கூடிய இபாதத் என்று அல்லாஹு தஆலா எங்களை புடம்போடுவதற்காக, எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக எங்களுக்கு நல்ல வணக்க வழிபாடுகளை தந்து அதன் மூலமாக நம்முடைய அடிமைத்துவத்தை அல்லாஹ் நமக்கு எஜமான், நாம் அவனுக்கு அடிமை என்ற அந்த அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவது என்ற அந்த நிலைப்பாடை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் புனிதமான ரஜபுடைய மாதம், இஸ்லாமிய மாதங்களிலே 7வது மாதமாக இது இருக்கின்றது. இந்த மாதம் சிறப்புக்குரிய கண்ணியமான மாதங்களில் ஒன்று என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சிறப்பாக சொல்லி காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அல் குர்ஆன் எங்களுக்கு 4 மாதங்கள் மின்ஹா 4 ஹுரும் என்று எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. 4 கண்ணியமான மாதங்கள். இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த வேதத்திலே அந்த ஏட்டிலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அந்த 12லே மின்ஹா 4 ஹுரும், அதிலே 4 மாதங்கள் சிறப்பான கண்ணியமிக்க மாதங்கள். யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து, எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமியை படைத்தானோ அன்றிலிருந்து எமக்குரிய மாதம் 12 மாதங்களை அல்லாஹ் தஆலா தந்து வைத்திருக்கின்றான். முஹர்ரம் என்ற அந்த மாதம், அதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய 12 மாதங்கள், இறுதியான மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த மாதங்களிலே பிரதானமான 4 மாதங்கள் மின்ஹா 4 ஹுரும், சிறப்புக்குரிய சங்கைக்குரிய மாதங்கள் என்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. தஃப்சீருடைய உலமாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதை வைத்து சொல்லும்போது இது துல்காதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம்,
முஹர்ரம் என்ற 3 மாதங்கள் தொடராக இருக்கின்ற அந்த மாதங்கள். அதே போன்று ரஜபுடைய மாதம், நாங்கள் தற்போது ரஜபுடைய மாதத்தின் 21வது தினத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி எங்களுக்கு சொல்லும்போது, இந்த ரஜபுடைய மாதம் அந்த 4 மாதங்களில் ஒன்று என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அனிபுன் அபி பக்ரத அன் அபி பக்ரத ரலியல்லாஹு அன்ஹும் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الزمان قد استدار كهيئته يوم خلق الله السماوات والأرض السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة ذو الحجة المحرم ورجب مضر الذي بين جمادى وشعبان. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலம் அதனுடைய சுழற்சிக்கேற்ப சுழன்று கொண்டே இருக்கின்றது. வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதலே மனித மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அதில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருபவை துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம் என்ற அந்த இறுதி 3 மாதங்கள். இறுதியினுடைய 2 மாதங்கள் துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா 11வது மாதம், 12வது மாதம். அதே போன்று வருடத்தினுடைய 1வது மாதம் முஹர்ரம் மாதம். இந்த 3 மாதங்கள் சிறப்புக்குரிய தொடரான மாதங்கள். அதே போன்று ரஜப் முலர் என்பது ஜுமாதா சானியா, அதே போன்று ஷாபானுடைய மாதம், 2 மாதங்களுக்கு இடையிலே இருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதமும் சிறப்பாத மாதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இம்மாதத்திலே இஸ்லாம் வருவதற்கு முன்னரும் அந்த மக்கள் இந்த மாதங்களிலே போர் செய்வதை தடை செய்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்த இந்த காலங்களுக்கு முதலே காபத்துல்லா கண்ணியப்படுத்தப்படக்கூடிய அந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே காபாவை தரிசிக்கக்கூடிய வளமை எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே ஹஜ் கடமையாக்கப்பட்டு ஹஜ்ஜுடைய அமல் நடைபெற்றதோ அன்றிலிருந்து தொடராக துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் காபா தரிசிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக, அந்த கண்ணியமான மாதங்கள் ஒன்றாக அது காணப்பட்டிருந்தது. இந்த மாதங்களிலே போர் செய்வதை தடை செய்யப்பட்டிருந்த ஒரு காலகட்டமாக இந்த மாதங்கள் இருந்தன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, எனவேதான் இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம், அதே போன்று முஹர்ரம் மாதம், துல் கஅதாவுடைய மாதம் சங்கையான மாதங்களை போன்று இந்த ரஜபுடைய மாதமும் சங்கையான மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய செயற்பாடு என்னவென்று சொன்னால், ரமலானுடைய மாதத்துக்காக நாங்கள் தயாராக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை தவிர ஏனைய மாதங்களிலே அதிகமாக ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். எனவேதான் ரமலானுடைய மாதத்திற்குரிய பயிற்சியாக இந்த மாதம் எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதற்குரிய பயிற்சியை இந்த ரஜபுடைய மாதம் ஷாபானுடைய மாதத்திலிருந்து பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்த ரமலானுக்காக வேண்டி நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். ரமலானுடைய மாதத்தை நாங்கள் நோன்பு நோட்பதற்குரிய அந்த ஆயத்தினுடைய நிலைமையிலே நாங்கள் இருப்பதற்கு இந்த ரஜபுடைய மாதம் எங்களுக்கு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக, வபல்லிக்னா ரமலான், ரமலானுடைய மாதத்தை எட்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். எனவேதான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த மாதத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான கடமை, இந்த மாதம் இதனை அடுத்து வருகின்ற அந்த மாதங்களிலே எங்களுக்குரிய பரலான நோன்பு, ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் பிடிக்க வேண்டிய அந்த நோன்பு சில நேரங்களிலே சில காரணங்களுக்காக பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அல்லாஹு தஆலா சில சலுகைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றான். ரமலானுடைய மாதத்திலே நோயாளியாக இருந்தால் நாங்கள் இன்னொரு காலத்தில் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். அதே போன்று பிரயாணியாக இருந்தால் இன்னொரு காலத்தில் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம் என்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான்.
ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரமலானுடைய மாதத்திலே விடுபட்ட நோன்புகளை நாங்கள் ஷாபானுடைய மாதத்திலே அதனை கலா செய்து கொள்வோம் என்பதால். எனவேதான் நாங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். இந்த மாதம் தவறிவிட்டது என்று சொன்னால், ஷாபானுடைய மாதமும் எங்களை விட்டும் கலந்து விட்டது என்று சொன்னால், அந்த நோன்புகள் எல்லாம் எங்களுக்கு கலாவாக ஆகிவிடும். அந்த நோன்புகளுக்குரிய குற்றப்பரிகாரங்கள் நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுவிடும். எனவேதான் இந்த மாதங்களிலே விடுபட்ட நோன்புகளை நாங்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். பரலான நோன்புகள் எங்களுக்கு அவைகள் கடனாக இருக்கின்றன. எனவே அந்த விடுபட்ட நோன்புகளை நாங்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் விசேஷமாக இந்த ஷாபானுடைய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்கின்றது. எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்ட ஒரு மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆமுல் ஹுஸ்ன் எனக்கூடிய அந்த துக்க ஆண்டு தன்னுடைய சாச்சாவை இழந்தவர்களாக, தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தன்னிடத்திலே எடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர்களை அழைத்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கு பரலான தொழுகையை பரிசாக கொடுத்து அனுப்பிய ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருக்கின்றது. பிற 27வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மிஅராஜ் பயணத்தை இந்த மாதத்திலே தான் மேற்கொண்டார். அது மட்டுமல்ல, வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் போது இம்மாதத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுடைய கொடுமை தாங்க முடியாமல் 15 முஸ்லிம்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள அனுப்பி வைத்த அந்த பயணமும் இந்த மாதத்திலே தான் நடைபெற்றது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். எனவேதான் அன்புக்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த மாதத்திலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை சிறப்பானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். ரமலானுக்காக வேண்டி நாங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். அதிலும் விசேஷமாக எங்களுடைய தொழுகை எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம். எனவேதான் இந்த தொழுகையிலே நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். மன் ஆமில ஸாலிஹன் மின் தக்ரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யாரெல்லாம் இந்த உலகத்திலே ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சாலிஹான அமல் செய்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ, ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்களுக்கு மறுமையிலும் நற்கூலி கிடைக்கும் என்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னத்தையும் நாங்கள் நம்மை வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை என்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவேதான் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை சீராக நாங்கள் ஆக்கி கொள்ளும் போதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒரு மாதத்திலே இருக்கின்றோம். ரமலான் வரட்டும், ரமலான் வந்தால் நாங்கள் தொழுகையை 5 நேரம் பேணுதலாக தொழுது கொள்ளலாம் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ரமலான் வருவதற்கு முன்னர் ரமலானுடைய நோன்பு எங்களுக்கு கிடைக்குமா என்பது எங்களுக்கு தெரியாது. படைத்த ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது. எனவேதான் தொழுகையிலே நாங்கள் பராமுகமாக இருக்கக்கூடாது. தொழுகையிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நாளாந்தம் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரு அமல்தான் தொழுகையாக இருக்கின்றது. இந்த ரஜபுடைய மாதத்திலே நாங்கள் எங்களுடைய அந்த தொழுகையை சீராக்கி கொள்ள வேண்டும். காரணம், தொழுகை எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக கிடைக்கப்பட்டது 50 நேர தொழுகை. நம்முடைய உம்மத்துக்கு இது பாரமாக ஆகிவிடும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல அல்லாஹ்விடத்திலே சென்று 5 நேரங்களாக குறைத்து 5 நேர தொழுகையை கொண்டு வந்து எங்களுக்கு பரிசாக தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வோடு நாங்கள் பேசுவோம் என்ற அந்த எண்ணத்தை, அந்த சந்தோஷத்தை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள்.
எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாளாந்தம் நாங்கள் அல்லாஹ்வோடு பேச வேண்டுமா? தொழுகையோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதத்திலே அதனை நாங்கள் சீராக்கி கொள்ள வேண்டும். தொழுபவர்கள் குழுவோடு அல்லாஹ்வை பயந்தவர்களாக பேணுதலாக தொழும்போது அல்லாஹு தஆலா எங்களுக்கு நன்மைகளை தர காத்திருக்கின்றான். அதிலும் விசேஷமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு தருகின்றான். அதே போன்று அகிமி ஸலாத்த தரஃபைன் நஹாரி வ ஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத். அல்லாஹு தஆலா தொழுகையை எங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் பகல் பொழுதிலும் இரவு நேரங்களிலும் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இன்னல் ஹஸனாத் நன்மையான காரியங்கள் யுத்ஹிபுன ஸய்யிஆத் எங்களுடைய பாவங்களை போக்கிவிடும் என்பதாக தொழுகையை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நன்மையான காரியங்களை செய்யுங்கள், பாவத்தை போக்கிவிடும் என்று தொழுகையோடு தொடர்படுத்தி சொல்லி காட்டுகின்றார். எனவேதான் பேணுதலாக நாங்கள் தொழுகையிலே இருக்க வேண்டும். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அல்லாஹு தஆலா முஃமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும்போது அது மட்டுமல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை உயர்ந்த சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களுடைய அந்த பண்பாடு, அந்த சிஃபத்துகள், அவருடைய அமல்கள் எப்படி இருக்கும் என்பதை சூரத்துல் முஃமினூனுடைய ஆரம்ப வசனங்களிலே சொல்லும்போது முதலாவதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையிலே பயபக்தியோடு இருப்பார்கள் என்பதாக. அந்த வசனங்களுடைய இறுதியிலும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவருடைய தொழுகையிலே பேணுதலாக இருப்பார்கள் என்பதாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறக்கூடியவர்கள் உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள்தான் அனந்தரக்காரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அனந்தரமாக பெறக்கூடியவர் என்பதாக சூரத்துல் முஃமினூனுடைய அந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவேதான் இரண்டு பண்பு இந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது. தொழுகையிலே பயபக்தியாக நடந்து கொள்வார்கள், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உள்ளச்சத்தோடு அவருடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள், பயபக்தியோடு தொழுகையை நிறைவேற்றுவார்கள், தொழுகையிலே பேணுதலாக இருப்பார்கள், தவறிவிடக்கூடாது, ஒரு நேர தொழுகையும் எனக்கு தவறிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார்கள், உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். வெறுமனே மனிதர்களுக்கு காட்டுவதற்காக, அடுத்தவர்களுக்காக, அடுத்தவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக, அல்லது அடுத்தவர்கள் கேள்வி கேட்பார்கள் என்பதற்காக அந்த தொழுகையை நிறைவேற்றாமல், சடங்காக அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் அவர்கள் உள்ளச்சத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்குத்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கிறது என்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுது. எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய நேயர்களே, இந்த ரஜபுடைய மாதத்திலே நாங்கள் பெற வேண்டிய முதலாவது படிப்பினை தொழுகையை நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். அல் குர்ஆன் தொழுகையை பற்றி பல இடங்களிலே சொல்லி காட்டும் போது தொழுகையாளிகள் அவர்களுக்கு நஷ்டம் இருக்கின்றது என்பதாகவும் சொல்லி காட்டுகின்றது. என்ன காரணம்? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையிலே சோம்பேறித்தனமாக இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த தொழுகை நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும், நரகத்தை கொடுத்துவிடும் என்பதாகவும் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவேதான் உற்சாகத்தோடு தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், பேணுதலோடு தொழுகை நிறைவேற்ற வேண்டும், பயபக்தியோடு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், யகீனோடு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சஹாபாக்கள் தொழுகையின் மூலமாக அவர்கள் இன்பத்தை கண்டார்கள், சுவர்க்கத்தை கண்டார்கள், மன நிறைவோடு தொழுகையை நிறைவேற்றினார்கள், அல்லாஹ்வினுடைய உதவியை நேரடியாக பெற்றுக்கொண்டார்கள். இப்படியான தொழுகையாக எங்களுடைய தொழுகை அமைய வேண்டும். தொழுகையை நாங்கள் நிறைவேற்றினால் எங்களுடைய கண்களின் மூலமாக பாவங்கள் இடம்பெறக்கூடாது, எங்களுடைய உடல் உறுப்புகள் மூலமாக பாவங்கள் இடம்பெறக்கூடாது. அப்படியான தொழுகையாக எங்களுடைய தொழுகை இருக்க வேண்டும். எனவேதான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய நேயர்களே, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் சீராக ஆக்கி கொள்ளும் போது நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே புனிதமான ரஜபுடைய மாதத்திலே இருக்கின்றோம். இதை அடுத்து வரக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அதனை அடுத்து வரக்கூடிய மாதம் புனிதமான ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்துக்காக நாங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். நோன்பு என்பது இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த ஒரு பரிசாக இருக்கின்றது.
இந்த நோன்பை நான் நோக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இப்போதை நாங்கள் உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதம் வருகின்றது. என்னுடைய வியாபாரத்துக்குரிய மாதம், என்னுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம், எனக்கு இலகுவான முறையிலே என்னுடைய செயற்பாடுகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அந்த நிலைமையிலே வைத்து இந்த ரமலானுடைய மாதத்தை சிந்திப்பார்கள். ஆனால் வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரு மாதம், இபாதத்தை செய்யக்கூடிய மாதம், இஸ்திக்ஃபாரை செய்யக்கூடிய ஒரு மாதம் என்று ஒவ்வொருவரும் நாங்கள் உள்ளத்திலே எடுத்து அந்த நோன்பை நோட்பேன் நான் என்ற அந்த எண்ணத்தை உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தொழிலை அவ்வாறு நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இப்போதிருந்தே எங்களுடைய தொழிலை நாங்கள் எப்படி செய்வது, ரமலானுடைய மாதத்திலே எப்படி என்னுடைய தொழிலை நான் ஆக்கிக்கொள்வது என்ற அந்த திட்டமிடலை நாங்கள் உருவாக்கி கொண்டால், தொழில் செய்பவர்கள், கடினமான உழைப்பிலே ஈடுபடக்கூடியவர்கள், கூலி தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ரமலானுடைய அந்த நோன்பு சிரமம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இல்லை, எப்போதும் அதில் சிரமம் அல்ல. மலக்குமார்களுடைய உதவி எங்களுக்கு இருக்கின்றது. கடினமாக உழைப்பவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். மலக்குமார்களுடைய உதவி எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய கடினமான உழைக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் ஒருபோதும் நோன்பை விட முடியாது. உங்களுடைய உடலிலே அல்லாஹு தஆலா சக்தியை தந்திருக்கின்றான். ஆரோக்கியத்தை தந்ததன் காரணமாகத்தான் கடினமான தொழில்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆரோக்கியத்தின் காரணமாகத்தான். இந்த ஆரோக்கியத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நன்றி கடன் அந்த நோன்பை நாங்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். தொழிலை நாங்கள் அவ்வாறு அதனை நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம். எப்படி நீங்களுடைய தொழிலை நாங்கள் செய்து கொள்வது? காலையிலே உற்சாகமாக இருக்கின்ற அந்த நேரத்திலே தொழிலை நாங்கள் சில மணித்தியாலங்கள், வளமையை விட குறைவாக சில மணித்தியாலங்கள் செய்து கொண்டு இபாதத்துக்காக எங்களுடைய அந்த நாட்களை நாங்கள் கழித்து கொள்ளலாம் என்ற அந்த திட்டமிடலோடு இப்போதிருந்தே அந்த திட்டமிடலை நாங்கள் ஆக்கி கொண்டால் நிச்சயமாக அந்த நோன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹு தஆலா பொருளாதாரத்துக்காக வேண்டி நாங்கள் நோன்பை விடக்கூடாது. நோன்புக்காக வேண்டி பொருளாதாரம் தேடுவதை நாங்கள் குறைத்து கொண்டால் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த பொருளாதாரத்தை தேடுகின்ற விடயத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவான், அபிவிருத்தி ஏற்படுத்துவான். நிச்சயமாக அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சிலர் இருக்கின்றார்கள், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் முழுமையாக தொழிலை நிறுத்திவிட்டு பள்ளியோடு அவருடைய தொடர்புகளை ஆக்கிக் கொள்வார்கள். எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுக்காக வேண்டி நாங்கள் தயாராகி கொள்வோம். ரஜபுடைய மாதத்திலே இருக்கின்றோம், எங்களுடைய தொழுகையை நாங்கள் சீராக்கி கொள்வோம். ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நோன்புகளிலே ஏதாவது கடன்கள் இருந்தால் அந்த நோன்புகளை நோற்றுக்கொண்டு சுன்னத்தான நோன்புகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நோற்று பயிற்சி எடுத்துக்கொண்டு இஸ்திக்பாரோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழித்து கொள்வோம். இஸ்திக்பாரோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நாங்கள் முடித்து கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியங்களை பெற்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.